வரைவு வாக்காளர் பட்டியலில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதியோட தொகுதிகளில் 35% அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் EPS ஓட எடப்பாடி தொகுதி இருக்கிற சேலம், சென்னை, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் OPS, திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாதிரியான முக்கியமான ஆட்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த வாக்காளர்கள் நீக்கம் 2026 தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? தமிழ்நாட்டில் SIR பணிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்கு. அந்த பட்டியல் படி 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. SIRக்கு முன்னாடி 6,14,14,587 வாக்காளர்கள் இருந்த நிலையில தற்போது 5,43,76,756 வாக்காளர்கள் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இதுல டாப் 3 இடங்கள்ல சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இருக்கு. சென்னையில தான் அதிகபட்சமா 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா முதலமைச்சர் ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில 1,03,812 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. கொளத்தூர்ல ஏற்கனவே இருந்த 2,90,653 வாக்காளர்கள்ல 35%க்கும் அதிகமானவங்க இந்த SIR மூலமா நீக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொகுதியில ஏற்கனவே 2,40,087 வாக்காளர்கள் இருந்தாங்க. இந்த SIR மூலமா சுமார் 37% வாக்காளர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் EPS ஓட எடப்பாடி தொகுதியில 26,375 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொகுதியில ஏற்கனவே 2,93,749 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா இந்த தொகுதியில சுமார் 9% வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து முக்கிய தொகுதின்னு பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் OPS ஓட போடிநாயக்கனூர் தொகுதி. இந்த தொகுதியில 2021 தேர்தலில் திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் OPSக்கும் இடையில போட்டி வருது. இந்த தேர்தலில் 11,000 வாக்குகள் வித்தியாசத்துல OPS வின் பண்ணிடுறாரு. இந்த தொகுதியில வரைவு வாக்காளர் பட்டியல்ல 24,386 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொகுதியில ஏற்கனவே இருந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,77,350. அடுத்த VIP தொகுதினா முன்னாள் அமைச்சர் துரைமுருகனோட காட்பாடி தொகுதி. இந்த தொகுதியில 2021 தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ராமுவுக்கும் துரைமுருகனுக்கும் இடையில கடுமையான போட்டி இருந்துச்சு. கடைசி நிமிஷம் வரைக்குமே வெற்றி வாய்ப்பு யாருக்கு போகுதுன்னு தெரியாத அளவுக்கு மாறி மாறி முன்னிலை வகிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலில் வெறும் 746 வாக்குகள் வித்தியாசத்துல தான் துரைமுருகன் வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த SIR பணிக்கு பிறகு இந்த தொகுதியிலிருந்து 35,666 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொகுதியில ஏற்கனவே இருந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,51,417. கொங்கு மண்டலம்னு எடுத்துக்கிட்டா திமுகவில் செல்வாக்குமிக்க நபராக இருக்கக்கூடியவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இவரோட கரூர் தொகுதியில இவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெற்றாரு. இந்த நிலையில வரைவு வாக்காளர் பட்டியலில் கரூர் தொகுதியிலிருந்து 24,071 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் இருந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,40,848. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த 2021 தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டாரு. இந்த தேர்தலில் திமுக இளங்கோவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில போட்டி வந்துச்சு. ஆனா இந்த தேர்தலில் 24,816 வாக்குகள் வித்தியாசத்துல அண்ணாமலை வெற்றி வாய்ப்பை இழந்துடுறாரு. இந்த நிலையில வரைவு வாக்காளர் பட்டியல்ல அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து 22,375 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொகுதியில ஏற்கனவே இருந்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,12,072 பேர். திமுக வசம் இருக்கக்கூடிய சென்னை சட்டமன்ற தொகுதியிலிருந்து தான் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அமைச்சர் சேகர் பாபுவோட துறைமுகம் தொகுதியில 2021 தேர்தலில் அவருக்கும் பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வத்துக்கும் போட்டி வருது. ஆரம்பத்தில் வினோஜ் பி செல்வம் முன்னிலையில் இருந்தாலும் அதுக்கப்புறமா 27,274 வாக்குகள் வித்தியாசத்துல சேகர் பாபு வெற்றியை தக்க வச்சுக்கிறாரு. துறைமுகம் தொகுதியில இதுவரைக்கும் 1,80,341 வாக்காளர்கள் இருந்த நிலையில
வரைவு வாக்காளர் பட்டியல்ல 69,824 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ்னு திமுகவோட 2 முக்கிய புள்ளிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் திருச்சி. இந்த மாவட்டத்துல KN நேரு வெற்றி பெற்ற திருச்சி மேற்கு தொகுதியில 2,78,128 வாக்காளர்கள் இருந்த நிலையில 57,339 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அன்பில் மகேஷ் வெற்றி பெற்ற திருவெரும்பூர் தொகுதியில 2,83,287 வாக்காளர்கள் இருந்த நிலையில 39,933 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக வலிமையா இருக்கக்கூடிய பகுதி மேற்கு மண்டலம். இந்த மேற்கு மண்டலத்தை குறி வச்சுதான் 2026 தேர்தலில் மற்ற கட்சிகளும் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. SP வேலுமணி வலிமையா இருக்கக்கூடிய கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில 3,49,337 வாக்காளர்கள் இருந்த நிலையில அதுல இருந்து 76,391 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி கோவை தெற்கு தொகுதியில பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசனுக்கும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கும் 2021 தேர்தலில் போட்டி வந்துச்சு. இந்த தேர்தலையும் 2 பேருக்கும் இடையில கடுமையான போட்டி இருந்து கடைசி வரைக்குமே மாறி மாறி முன்னிலை வகிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியா இந்த தேர்தலில் 1,728 வாக்குகள் வித்தியாசத்துல வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியை தக்க வச்சாங்க. இந்த கோவை தெற்கு தொகுதியில 2,45,548 வாக்காளர்கள் இருந்த நிலையில 66,240 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ராயபுரம் தொகுதியில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் ஐட்ரி மூர்த்தி எதிர்த்து போட்டி போடுறாரு. ஆனா இந்த தேர்தலில் ஐட்ரி மூர்த்தி 27,779 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயக்குமாரை தோற்கடிச்சிடுறாரு. இந்த தோல்விக்கு பாஜகவோட கூட்டணி வச்சதுதான் காரணம் அப்படின்னு ஜெயக்குமார் முன்னாடி பேசியிருந்தாரு. இப்போ திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கிற நிலையில ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த நிலையில சென்னை ராயபுரம் தொகுதியில 1,98,576 வாக்காளர்கள் இருந்த நிலையில 51,711 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. விழுப்புரத்துல 2021 தேர்தலில் அதிமுக சார்பில் CV சண்முகமும் திமுக சார்பில் லட்சுமணனும் களமிறங்குறாங்க. 2001 இருந்து வெற்றியை தக்க வச்ச CV சண்முகம் லட்சுமணன் கிட்ட தோல்வியை சந்திக்கிறாரு. இந்த விழுப்புரம் தொகுதியில 2,66,318 வாக்காளர்கள் இருந்த நிலையில 31,235 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையோட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில 4,10,034 வாக்காளர்கள் இருந்த நிலையில 54,718 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட திருக்கோயிலூர் தொகுதியில 2,64,896 வாக்காளர்கள் இருந்த நிலையில 31,378 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில SIR பணி மூலமா வரைவு வாக்காளர் பட்டியலில் பெரும்பாலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் முக்கியமான தொகுதிகளில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற கேள்வியும் இருக்கு.